அதாவது ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள் தான், லாஜிக்கான விஷயம் தான். வைநாசிக நட்சத்திரம்னா நமக்கு எல்லா விதத்திலும் தடை செய்யக்கூடிய நட்சத்திரம். நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம், அதான் என்னதுங்க, வைநாசிக நட்சத்திரம். இந்த 22வது நட்சத்திரம்ங்கிறது எல்லா வகையிலும் நமக்கு ஒரு தடை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இப்ப அஸ்வனிக்கு எது வைநாசிக நட்சத்திரம்? திருவோணம். பரணிக்கு அவிட்டம். அடுத்து கார்த்திகைக்கு சதயம். அப்படின்னு 22 கூட்டிட்டே வாங்க. இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக இருக்கிறது. வைநாசிக நட்சத்திரம் என்னங்க, எல்லா வகையிலும் தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இது யார் அதிகமா பாதிக்கும்? யார சார் இந்த வைநாசிக நட்சத்திரம் அதிகமா பாதிக்கும் அப்படின்னா, உங்க ஜாதகம் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும், உங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நான் இப்ப சொன்ன அந்த 22வது நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறவங்க கடுமையான பாதிப்படைவாங்க. எஸ் சார். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வைநாசி நட்சத்திரம் எத்தனை சொன்னேன், இந்த நட்சத்திரத்துக்கு அந்த 22வது நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வைநாசிக பாதிப்பை, அந்த தடையை நிறைய அடைவாங்க. அவங்க மட்டும்தான் அடைவாங்கன்னா அது கிடையாது. யாரெல்லாம் 22வது நட்சத்திரம் ஒண்ணு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஆளுகள் இருந்தாலும், உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரத்துல கிரகமும் இல்ல, இந்த நட்சத்திரத்துல யாரும் வீட்டுல ஆளு இல்லைன்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட தேவையில்லை. யாருக்கு சார் சவுண்ட மியூட் பண்ணுங்க. அடுத்தவங்களுதுன்னா பிறந்த நட்சத்திரம் என்னங்க, அதை வச்சு நம்ம வீட்டுல கூட இருக்கிறவங்களுக்கு அந்த வைநாசிக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இல்லாத நிறைய கிரகம் இருந்தாங்க. சார் நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் இப்போ சொன்னா இல்லைங்களா எல்லாருக்கும்? புரியுது சார். அந்த நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க. அது ஓகே. அது இப்ப கூட இருக்கிறவங்க பக்கத்துல ஆமா, அந்த அமைப்பு இருந்தாலும், ஒருவேளை அந்த நட்சத்திரத்துல எனக்கு கிரகமே இல்லைனாலும் கூட, அந்த 22வது நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துல உங்க வீட்டுல யாராச்சும் உங்க குடும்பத்துல ஆள்கள் இருந்தாலும், அல்லது உங்க நண்பர்கள் இருந்தாலும், அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல ஆள்கள் எப்பவுமே கூடவே இருந்தாலும், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வைநாசிக தோஷத்தால பாதிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணணுங்க, வைநாசிக கோவிலுக்கு போயிட்டு வரணும். சார் அதுதான் அவரு சார் என்ன கேக்குறாங்கன்னா, அந்த அந்த நட்சத்திரத்துல ஜென்ம நட்சத்திரமா கொண்டு பிறந்தவங்க இருந்தா பாதிப்புன்னு சொல்றீங்களா சார்? ஆமாங்க, அவங்க கூட நீங்க இருந்தா. சரி, இப்போ அந்த கோவில் அனுப்பிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு கோவில் அனுப்பிச்சிருக்கிறோமா இல்லைங்களா, அந்த லிஸ்ட் எல்லாம் ஓபன் பண்ணீங்களா? சார் இப்ப ஆபீஸ்ல இருக்கவங்க வந்து எந்த நட்சத்திரம் நம்மளுக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல சார்? தெரிந்தால் ஓகே. அண்ட் இப்ப வந்து இப்ப பெரியம்மா சொந்தக்காரங்க அவங்க அந்த நட்சத்திரம் இருந்தாலும் அது நம்மளுக்கு பாதிப்பு வருமா சார்? கசின்ஸ்? அதாவதுங்க, அவங்க கூட அதிகமா பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்க அதிகமா உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வராங்கன்னா பாதிப்பு வரும். ஓகே சார். சார் வணக்கம் சார். அந்த நட்சத்திரம் புஷ்பர நவம்சத்துல இருந்தா? எந்த நட்சத்திரங்க? இந்த பூசம் எனக்கு கிரகம் இருக்கு, அதுல எனக்கு நான் வைநாசி நட்சத்திரம் பூசம் தான். அதே வந்து சூரியன் வந்து புஷ்பர நவம்சத்துல இருக்காரு, அவ பூசம் 2ல. சார் புஷ்கர நவம்சத்துல இருந்தா பாதிப்பு கம்மிங்க, ஆனாலும் பரிகாரம் செஞ்சுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. அந்த 22வது நட்சத்திரம் கொடுத்திருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாம நீங்க கிரகம் இருந்தா நிவர்த்தி பண்ணிக்கணும். ஓகே சார். சார் இப்போ இப்போ ஜாதகத்து பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் மட்டும் இருந்ததுன்னா நல்லதாட்டு இருக்குது. ஒரு நட்சத்திரம் ரிப்பீட்டா வந்துச்சு அப்படின்னாவே அது ஏதாவது ஒரு வகையில ப்ராப்ளம் வந்துட மாட்டிருக்குது, அப்படித்தானே சார்?
நீங்க சொல்றதே புரியல. இப்ப மாந்திக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க அனுஷம் இந்த ஒரு நட்சத்திரம் இன்னொரு தடவை ரிப்பீட்டா வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு தோஷம் அப்படின்ட்டு. ம். அதே மாதிரி இப்ப இல்லையா? ஒரு நட்சத்திரம் வந்து இன்னொரு கிரகம் அதுல இருந்துச்சு அப்படின்னாப்ப இப்ப நம்ம லிஸ்ட்ல வந்து இந்த ராசி கட்டத்துக்கு மேல இருக்கிற லிஸ்ட்ல ம். இந்த அந்த நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அது அது அந்த நட்சத்திரத்துல இன்னொரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்ல அது இந்த நட்சத்திரம் வந்து சூரியன் வந்து அதே ஒரு பூசம் நட்சத்திரத்துல இருக்குதுன்னு காமிச்சிருது. அப்ப இந்த நட்சத்திரம் வந்து 2 தடவை நமக்கு ரிப்பீட்டா வந்துருது. ம். அப்ப அந்த மாதிரி ரிப்பீட்டா வந்துச்சு அப்படின்னாவே அது கொஞ்சம் ப்ராப்ளமான ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாமாட்டிருக்குது. எடுத்துக்கலாம். ஒரு ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரம் எல்லாமே தனித்தனி அந்த நீங்க போட்டிருக்கிற அந்த 9 கிரகத்துக்குமே வந்து 9 நட்சத்திரம் தனித்தனியா இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒண்ணு 2 ஆமா. தடவை வந்துருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் கூர்ந்து இப்ப கவனிக்கணும் இப்ப மாட்டேங்குது. ஆமா, ஆமா, கூர்ந்து கவனிக்கணும். அதிகமான பிரச்சனை சந்திப்பீங்க. 2 தடவை வந்துரு ஒரு நட்சத்திரம் 2 தடவை வந்துருச்சு அப்படின்னாவே அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏதாவது ஒரு இதுல மாட்டிடுது. நீங்க சொன்ன மாதிரி டிஎன்ஏ மத்தது எதுலயோ ஒண்ணுல எப்படியோ ஒண்ணு மாட்டிட மாட்டிருக்குது. ஆமாங்க. சரிங்களா? இப்ப ஓகேங்க சார். இப்ப நாம இந்த நிவர்த்தியை வந்து பொறுத்த வரைக்குங்க, நாம இந்த 22வது நட்சத்திரத்தை நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கோவில்கள் இருக்குது இல்லைங்களா? கோவில் போட்டிருக்காங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? அஸ்வதி நட்சத்திரம் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா சார் அந்த லிஸ்ட்ல? அது என்ன போட்டிருக்காங்க கோவில்? வெஜ்ஜமாங்குடல் கரூர்னு போட்டிருக்கிறாங்க. வஞ்சமாங்கூடல்ல ஒரு கரூர்ல இருக்கிற கோவில். இது ஒரு சிவன் கோவில். ஓகேங்களா? அப்போ நீங்க வாட்டி தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிடக்கூடாது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த கோயிலுக்கு போக கூடாதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க போடக்கூடாது. யாருக்கு அஸ்வினி நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா வருதோ அவங்கதான் போகணும். சில பேர் பார்த்துட்டு ஐயோ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. இது எப்படி எடுத்துக்கணும்? அஸ்வினி நட்சத்திரம் யாருக்கு சரி 22வது நட்சத்திரமா வரும்? வைநாசி நட்சத்திரமா அஸ்வினி வந்தா அதுக்கு எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகணும். திருவோணம் ஆமா. உத்தரம் எப்படி சார் வரும்? நட்சத்திரக்காரங்க தான் சார். சார் 22வது நட்சத்திரமா அஸ்வினி யாருக்கு வரும்? நீங்க புனர்வூசம் சொல்றது அப்படி இல்ல சார். புனர்வூசம் புனர்பூசம். புனர்வூசம் அஸ்வினி ம். வரும். புனர்பூசத்திலிருந்து எண்ணி பாருங்க. புனர்பூசத்திலிருந்து எண்ணி பார்த்தா தான் என்ன வருங்க? அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் வரும். வரும். அப்ப அப்ப புனர்பூச அவங்க நட்சத்திரக்காரங்க தான் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு என்னங்க வஞ்சமாங்குடலுக்கு போகணும். அப்ப ஓகே புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 22வது நட்சத்திரமா அஸ்வினி வர்றவங்க தான் என்ன போகணும்? இந்த கோயிலுக்கு போகணும். சரிங்களா? அதே மாதிரிதான் ஓகே ரெண்டாவது கோயில் என்ன கொடுத்திருக்காங்க? சார். இன்னொரு டவுட்டுங்க சார். சிவன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் இதுக்கு போலாமாங்க சார்? பரிகாரம் பண்ணிட்டு போய்க்க வேண்டியதுதான். ஓ அடுத்து வரங்க பரணி நட்சத்திரம் என்ன கோயில் போட்டுக்கிறாங்க? காரமடை. ரங்கநாதர் காரமடை. ஓகே. இது யாரு போகணும்? இந்த யாருக்கு 22வது நட்சத்திரமா வரும்? பரணி. பூசம். 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 சரிங்களா? பூச நட்சத்திரக்காரங்க எண்ணி பாருங்க. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தான் 22வது நட்சத்திரம் பரணியா வரும். அப்ப பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பரணி நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாலும் பரணி சம்பந்தப்பட்ட ஆள்கள் இருந்தாலும் அவங்கதான் என்ன பண்ணணுங்க? இந்த கோவிலுக்கு போகணும். அப்படியே வரிசையில பாத்துக்குங்க. அடுத்து கிருத்திகை அப்படிங்கிறது என்ன கோவில் கொடுத்திருக்கிறாங்க? என்ன கோவில் சார் கொடுத்திருக்காங்க கார்த்திகைக்கு? சொல்லுங்க, என்ன கோவில் கொடுத்திருக்காங்க? மேலே கஞ்ச நகரம், மயிலாடுதுறை. கஞ்சா நகரம் சிவன் கோவில். இது எங்க? மயிலாடுதுறையில் இருக்குது. அப்ப இந்த கோவிலுக்கு எப்ப போகணும்? யார் போகணும்? வரவங்க போகணும். எந்த நட்சத்திரக்காரருக்கு போகணும்? கார்த்திகை நட்சத்திரம் யாருக்கு 22 வரும்? ஆயிலியுமாங்க சார். நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரக்காரங்க போகணும். சரிங்களா?
ஆயில் ஆயில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்காரர் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். கஞ்சா நகரம் சிவன் கோயிலுக்கு போகணும், மயிலாடுதுறை. அப்படித்தான் நீங்க எடுத்தனைக்கு நம்மளால என்ன பண்ணுவாங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தானே கோவில், அப்படி போக கூடாது. இது ஓகே. கொடுத்திருக்கிறது அந்த 22வது நட்சத்திரத்துக்கான கோவில். அதே மாதிரி ரோகிணிக்கு என்ன கோவில் கொடுத்திருக்காங்க? ரோகிணிக்கு என்ன கோயில் கொடுத்திருக்காங்க? படிங்க, லிஸ்ட் எடுத்து நந்திபுர யாராச்சும். நந்திபுர விண்ணகரம் நந்திபுர நாதன் கோயில் விண்ணகரம் நாதன் கோவில் இல்லையா? கோவில். அப்ப நந்திபுர விண்ணகர் நாதன் கோவிலுக்கு ரோகிணி நட்சத்திரத்தானே யார் போகணும்? யாருக்கு 22வது நட்சத்திரமா வரும் ரோகிணி? மகம். 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 அப்படி நீங்க கணக்கு போட்டுக்குங்க. என்ன பண்ணுங்க, நீங்க அப்படி கணக்கு போட்டுங்க. அப்படி கணக்கு போட்டீங்கன்னா தான் என்ன பண்ணுங்க, இது வரும். அப்ப நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, உங்க ஜாதகத்துக்கு 22வது நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு இதுல ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். சார், உங்க நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வருமா வராதுங்களா? எல்லாரும் அந்த நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கிறீங்களா? அந்த ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த நட்சத்திரத்துக்கு நேரு லிஸ்ட்ல என்ன கோவில் போயிருக்குதோ போட்டுருதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வந்துடும். ஆமா. ஓகே சார். பரிகாரம்னா சிவன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க சார். அது பரிகாரம்னா எந்த மாதிரி பண்ணணுங்க சார்? சிவன் கோவிலுக்கு போக கூடாதுன்னா பாவக ரீதியா சூரியன் எந்த வீட்டுக்கு உண்டானவரோ அந்த வீட்டுக்கான பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு போய்க்க வேண்டியதுதான். ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரோ அந்த வீட்டோட எந்த பரிகாரத்தை வீட்டுக்குண்டானவர் ஆமா, எந்த வீட்டுக்குண்டானவர் எங்க இருக்கிறாரோ அதுக்கான பரிகாரத்தை செஞ்சுட்டு போய்க்க வேண்டியது. சார் சார் அதுக்கான அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 22வது நட்சத்திரம் திருவோணம் தானே சார்? ஆமாங்க. இப்ப அவங்க அந்த சேரன்மாதேவி கோயிலுக்கு போகணும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க 22வது நட்சத்திரம் திருவோணம் இல்லைங்களா? அப்ப அவங்க ஆமா, திருவோணத்துக்கு நேரம் என்ன கோயில் போட்டிருக்கிறாங்க? அதுதானே போகணும். சேரன்மாதேவி அதுக்கு போகணும். சந்திரமௌலீஸ்வரர் ஆமா, அதுக்கு போகணும். திருவோண அதெல்லாம் சொல்லிட்டு நட்சத்திரத்தன்னைக்கு இல்லைங்களா? போகணும். அதான் நான் சொல்லிட்டு இல்லைங்களா, இதுல கொடுத்திருக்கிறது நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில். இதுல நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 22வது நட்சத்திரம் வரும் தானுங்க, அதுல ஆமா. மாற்றம் இல்லையே. அந்த நட்சத்திரம் குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரம் இந்த லிஸ்ட்ல இருக்குது பாத்தீங்களா, அது எதுவான்னு பார்த்து அதுக்கான கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு. ஓகேங்க சார். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்குங்க சார், அதுல ஏதாவது டைமிங் இருக்குதாங்க சார்? இது என்ன சார், காலையில தான் போவாங்க. இதுல என்ன டைமிங்? காலையில தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ண டைம் போயிட வேண்டியதுதான். அர்ச்சனை எல்லாமே பண்ணிடுவாங்க, நெய் விளக்கு எல்லாம் போட்டு. ஆமா, எப்பவும் போலதான் சார். அபிஷேகம், எப்பவும் போல சகஸ்ரநாம அர்ச்சனை, 21 தீபம், சாமிக்கு நைவேத்தியம் படைச்சு தானம். ஓகே சார். இப்ப இந்த லிஸ்ட்ல மேல வைநாசிகம் கோவில்கள் போட்டிருக்கு சார். அதுக்கு இடையில நட்சத்திரம்னு போட்டோம்னா பொருத்தமா போயிடுங்க சார். வைநாசி நட்சத்திர கோவில் சார். அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்தி கோவில்கள் தான். அது நமக்கு 22வது நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கும். நம்மளுக்கு எந்த 22வது நட்சத்திரம் வருதோ அந்த அந்த நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி போய்க்கணும், அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். நீங்க சார், இது ஒண்ணும் சிம்பிள் தான், ஈஸி தான். உங்க நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை எண்ணி வச்சுக்கிட்டீங்களா, அந்த நட்சத்திரம் ஒண்ணு வரும் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திர நீர் எந்த கோவில் போட்டிருக்காங்களோ அந்த கோவிலுக்கு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வந்துடுறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார். ஓகே 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 சார். சரிங்களா? சரி, அப்ப இந்த வைநாசிங்கிறது என்னங்க, எல்லா விதத்திலும் தடை தரக்கூடிய நட்சத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஜாதகத்தில் யோகி அவயோகி எதை வச்சு பிரிக்கிறாங்க? யோகி அவயோகி எதை வச்சு பிரிக்கிறாங்க? 22வது நட்சத்திரத்தை மையமா வச்சுதானே பிரிக்கிறாங்க. அவயோகி நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வருது? 22 தான். அன்னைக்கே நான் யோகி அவயோகி கிளாஸ்ல சொல்லி கொடுத்தனா இல்லையா? ஆமா சார். எல்லா வகையிலும் நட்பா இருக்கிறது 8வது நட்சத்திரம். அதனால 8வது நட்சத்திரத்தை யோகி நட்சத்திரம்னு, 22வது நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம்னு பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவயோகி கான்செப்டே இப்படித்தான் இருக்குது. அந்த அளவுக்கு 22வது நட்சத்திரம் மிகப்பெரிய கஷ்டத்தையும் தடையும் உருவாக்குங்கிறது தான். வணக்கங்கள், வாழ்க வளமுடன். இந்த 8th பேட்ச்ல அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். பட் இருந்தாலும் ஃபீட்பேக்கில் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோயம்புத்தூரில் இருக்கேன்.
என்னோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், மீடியா பர்சனாலிட்டி. எனக்கு வந்து எங்கள் அப்பா ஜோதிடம் பார்ப்பாரு, எங்களோட தாத்தா பார்ப்பாரு. எங்களுடைய பேக்ரவுண்டே வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான். எங்கள் அப்பா பார்க்கும்போதெல்லாம் நான் கிண்டல் பண்ணுவேன், அதை நான் நம்பவே மாட்டேன். ஒன்ஸ் அவரோட விஷயங்கள் எல்லாம் நிறைய ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. ஆனால் வந்து படித்தா நான் எப்போவுமே நிறைய பேர்த்துக்கிட்ட படித்தேன். 2017 நான் இதை படிக்க ஆரம்பித்தேன். 2018 நான் இதை பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து பிராமின் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சர்ச்சுக்கு போய் தான் பழக்கம். நான் வந்து ஜாதக பலன் சொல்ல ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட எல்லாருமே கேட்டது கோவில் பரிகாரத்தை பற்றி சொல்லுங்கள். நான் எங்கே லாக் ஆவேன்னு அங்கே தான் மாட்டுவேன். ஏன்னா எனக்கு வந்து சிவன் பற்றியும் தெரியாது, பெருமாள் பற்றியும் தெரியாது, எந்த அம்பாளை பற்றியும் தெரியாது. அப்போ நான் வந்து நிறையா நம்மளை கனெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து இப்போ சோஷியல் மீடியா தான். அதில் நிறையா பேர்த்தோடது நான் பார்த்துக்கிட்டே வரும்போது எனக்கு ரொம்ப ஹிட்டான ஒரு பர்சன் வந்து நம்ம சார் தான். என்ன இவர் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு? ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு மீடியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சிலதெல்லாம் வந்து உண்மையும் இருக்கும், சிலதை வந்து ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து நிறைய பிரபலப்படுத்துவாங்க. ஆனால் இவர்கிட்ட நான் அதை பார்க்கல. எல்லா வார்த்தைகளும் ரொம்ப உண்மையாக அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு சீனெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக வந்து இவரோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இவரோட வீடியோவில் எது பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆனேன்னா, திதிகளை பற்றி சொன்னார். திதிகளை பற்றி எனக்கு பேசிக் தான் தெரியும், ஆனால் அதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு வந்து யூடியூப்பில் வந்து இவரோட வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எங்கேயோ இடிக்குது, எனக்கு புரியல. ஏன்னா எல்லா ரகசியமும் வந்து யூடியூப்பில் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ வந்து இருந்தே இவர் வந்து மெசேஜ் போட்டேன். அப்போ வந்து மேடம் தான் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. நான் வந்து மெசேஜ் போட்டது டிசம்பரில், ஆனால் மார்ச்சில் தான் கிளாஸ். கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் இந்த கிளாஸுக்கு எடுத்தேன். ஆனால் அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் வந்து நான் இவரோட கிளாஸில் நான் படித்தேன். பொதுவாக ஆன்லைன் கிளாஸில் யாருமே உட்காரவே மாட்டாங்க. வீடியோ இருக்குல்ல அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இவரோட கிளாஸில் நானே யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. கரெக்டாக. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டுட்டு போனார். முக்கியமாக வந்து தசா புக்திகளை கிரக சேர்க்கைங்கிறதுல மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நம்மளே வந்து இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். 3 மாதம் அதாவது நமக்கே பொறுமை போயிடுச்சு, ஆனால் அவருக்கு பொறுமை இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்னா, அதை வந்து நம்ம மண்டையில் ஏறணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே அவர் வந்து நிறையா பொறுமையாக முக்கியமாக. அதே மாதிரி வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேனல்ஸ்லேருந்து ஆஃபர் வந்தது பேச சொல்லி. ஆனால் நான் வந்து எதையுமே வந்து முறைப்படி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும் அப்படின்னு. கரெக்டாக சாரோட கருத்தரங்கம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடை. ஜாதகம் ஜோதிடம் பொறுத்தது. அடுத்தது இப்போ நிறைய மேடைகள் வந்து கூப்பிட்றாங்க. சாரோட ஆசீர்வாதம் தான் நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து முக்கியமாக வந்து ஒரு குருவோட ஆசீர்வாதத்துக்கு அப்புறமா நான் ஏன் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் அப்படின்னா, என்னோட எல்லா விஷயத்துலையும் என் ஹஸ்பண்ட் தான் இருப்பாருங்க. இப்போ என் குழந்தையும் இருக்காங்க. எங்கனாலும் அவளும் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குறும் பண்ணாலுமே எனக்காக அவள் வரா, நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறா. ஸோ குடும்பம் ரொம்ப பலமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி குருவும் அவங்களுடைய மேடம் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எப்போ டவுட் கேட்டாலும் எனி டைம் அவர் ரிப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவார். இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்க நானும் சரி நீங்களும் சரி நம்ம எல்லாரும் சரி கொடுத்து வச்சுருக்கணும். இது ஏதோ ஒரு கான்வெகேஷன் டே அப்படிங்கிறனால வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உண்மையாலுமே நம்மளாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த கிஃப்ட்டு வந்து அந்த மரியாதை இன்னும் நிறையா இருக்குது. இது இல்லை, இன்னும் நிறையா இருக்குது சார். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து எங்களோட அன்பு. ஆனால் எங்களோட அன்பின் வெளிப்பாடு வந்து நான் எங்கே பேசினாலுமே குரு வணக்கங்கள் சொல்லி தான் நான் பேசுகிறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களை நினச்சி தான் நான் பண்ணுறது. அதே மாதிரி தானும் வளர்ந்து தன்னுடைய மாணவரும் வளரணும் அப்படிங்கிற ஒரு நல் எண்ணம் வந்து நம்மளோட சாருக்கு 100% இருக்குது. அதை நான் உணர்றேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பேசுவீங்க, அதுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையுமே வந்து டீக்ரேட் பண்ண மாட்டார் நம்ம சார். அந்தளவுக்கு வந்து ஒரு நல் உள்ளம் கொண்ட நம்மளுடைய குருக்கு வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் நிறைய மென்மேலும் வளரணும், ரொம்ப சூப்பராக இன்னும் நிறைய ஹைட்ஸ் போகணும். உங்களை மாதிரி பின்னாடி நாங்கள் வரணும். எங்களையும் வாழ்த்துங்க. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக வந்து காசி சிவா சார் வந்து நம்மளுடைய சாரோட கருத்தரங்கம் வந்து தான் பார்த்தேன். ரொம்ப பணிவு. அதே மாதிரி வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து இன்னொரு கருத்தரங்கத்தும் என்னை அழைச்சார். அப்போ வந்து அவரோட
அவரோட அந்த ஒரு ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கொண்டுட்டு போறாரு, எல்லாத்தையும் எப்படி கைட் பண்றாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் காசி போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பரிகாரத்துக்கு அவர் கேரண்டி. ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போய் உங்களோட பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு தான் அவரே நம்மளை கூட்டிகிட்டு வராரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டெடிகேஷனான பர்சன்ஸாக நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நானும் வரப்போகிறேன், எங்கள் ஃபேமிலி வரப்போகிறோம். அடுத்ததாக வந்து நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்கீங்க இந்த கிளாஸில். ஃபஸ்ட்டு எங்கிட்ட இந்த குரூப்பில் பேசின ஒரு பர்சன் வந்து பாஸ்கரன் சார். எங்கே காணும்? பாஸ்கரன் சார் தான் வந்து பேசினார். நிறைய விஷயங்கள் வந்து அவருமே நிறைய கோயில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஷா தமிழரசன் மேடம் பெங்களூர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அடுத்ததாக வந்து நம்மளுடைய செந்தில் சார், அப்புறம் கீதா சுரேஷ் மேடம். அதாவது என்னதான் எல்லாருக்கிட்டையும் ஜாதகம் பார்த்தாலும் கீதா சுரேஷ் மேடம் அவங்க ஃபேமிலி ஜாதகத்தை எங்கிட்டயே பார்த்துட்டாங்க. கரெக்டாக சொன்னேனா மேடம்? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குருவோட ஆசீர்வாதம் ப்ளஸ் என்னோட கடவுளோட ஜீசஸோட ஆசீர்வாதம். என்றைக்குமே வந்து அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஜாதகத்தில் இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு என்னை வெளிக்கொண்டு வந்தது நம்மளுடைய ஈசன் ஜோதிட அறக்கட்டளை மூலிமா தான். நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். கணவருக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.